ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃபாயின் சேனல். இன்றைக்கி ஃபாயின் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் 65 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட என்னென்ன மசாலா சேர்க்கணும்னு அப்படியே அடுத்தடுத்து ஒன்று ஒன்று போடலாம் பாருங்கள். முதல்ல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அதே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மஞ்சள் போட்டு வேக வச்சனால நம்ம மஞ்சள் போட தேவையில்லை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அது கூடயே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளும் சிக்கன் 65 மசாலாவும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டால் கொஞ்சம் முறுமுறுப்பாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டதுக்கப்புறம் அரிசி மாவு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபுட் கலரை விட்டுருங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நம்ம இதெல்லாம் சேர்ந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம அதே மாதிரி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம். முதல்ல தண்ணி விடாமல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், அதுவே கரெக்டாக வரும். பாருங்கள், நான் தண்ணி இல்லாமல் தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி வேறு பவுலில் மாற்றிட்டேன். இது ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த காயில் உப்பு எல்லாம் பிடிக்கும். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். 15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. நம்ம அதுக்குள்ளே கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றி கடாயை ஹீட் பண்ணுவோம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொத்தமாக போடாமல் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. பாருங்கள், எண்ணெய் கரெக்டான சூட்டில் தான் இருக்குது. ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது. அப்படியே நீங்கள் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட்டாக அப்படி கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படி லைட்டாக இப்படி பரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மசாலா எல்லாமே காயிலே பிடிக்கும். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் கொஞ்சம் வேக வச்சனால நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்றது இல்லை. இந்த காயோட கலர் மாறினாலே போதும். நம்ம இந்த கிறிஸ்பிக்காக தான் வேக வைக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இதை அப்படியே நம்ம எடுத்து மாற்றிக்கலாம். இதை எடுத்துக்கலாம். நான் ஒரு பேப்பரில் டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன், அதில் போட்டுக்கலாம். ஒரு தட்டில் இதே மாதிரி நம்ம அடுத்ததையும் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டோடு எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாக இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க.
இதே அதே மாதிரி வேக விடுங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் இருக்கிறது எல்லாமே பொரித்து எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்குது. வாங்க டேஸ்ட்டுக்கு என் பையன்கிட்ட கொடுத்து பார்ப்போம். சூடாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாயும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.